வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. வீரம் விவேகத்திற்கு பெயர் போன 100 பாகுபலிக்கு இணையாக திகழ்ந்த தமிழ் பேரரசர் ஒருவரை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்பொழுது தமிழ் மோஜோவில் நாம் காண இருக்கிறோம். ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் விஜயலாய சோழனின் காலத்தில் தொடங்கிய சோழ சாம்ராஜ்யத்தின் முக்கிய அரசர்களுள் ஒருவராக திகழ்ந்தவர் ராஜேந்திர சோழர். இவரது ஆட்சி காலத்தில் சோழ சாம்ராஜ்யம் எல்லைகள் கடந்து போர் புரிந்து பெரும் வெற்றிகள் கண்டன. 20 ஆண்டுகள் கடற்போர் புரிந்த மாபெரும் வீர அரசர் ராஜேந்திர சோழர். 60,000 யானைப்படை 1,00,000 பேர் கொண்ட காலார்படையை வங்கக்கடல் கடந்து சென்று மறுகரையில் நிறுத்திய தருணமே அஞ்சி நடுங்கி தேசங்களை ஒப்படைத்தவர்களும் இருந்தனர். தனது போர் வீரத்தால் அடிபணிய வைத்தும் பல தேசங்களை இவர் வெற்றி வாகை சூடி சாதனை படைத்தார். மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இலங்கை, ஜாவா, சுமத்ரா என தெற்கு ஆசியாவின் கீழ் நாடுகளை வெற்றி கொண்ட பேரரசன் ராஜேந்திர சோழன். இந்தியாவின் முதல் பேரரசராக ராஜேந்திர சோழன் திகழ்ந்துள்ளார். தோல்வி என்றால் என்ன என்ற கேள்வி கேட்கும்படி பல போர்களில் வெற்றிகளை வாரி குவித்தவர் ராஜேந்திர சோழன். கங்கை வரை சென்று வெற்றி பெற்று அங்கிருந்து நீர் கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கிய பேரரசர் ராஜேந்திர சோழன் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அன்றைய மதராசப்பட்டினம், ஐதராபாத், மைசூர் பகுதிகள் தொட்டு கீழே ஈழம், மாலத்தீவுகள், பிற தேசங்கள் உட்பட பெரும் பரப்பளவில் ராஜேந்திர சோழன் அவர்கள் ஆட்சி செய்து வந்துள்ளார். தான் ஆட்சி செய்து வந்த 33 ஆண்டுகளில் தலை சிறந்த நாடாகவும் மலேயா தீபகற்பம், கீழ்கடற்கரை உட்பட்ட பரந்த நாடாக அமைத்து பேரரசராக திகழ்ந்தார். இவர் தான் முடிசூடிய 2 ஆண்டுகளில் தனது மகன் ராஜாதி ராஜ சோழனை இளவரசனாக முடிசூட்டி இருவரும் இணைந்து பெரும் ஆட்சி செய்தனர் மற்றும் பல போர்களில் வெற்றி கண்டனர். சாளுக்கியர், ஈழம், கங்கை, பாண்டியர்கள், சேரர்கள் என அந்த காலத்தில் வலிமை மிகுந்து காணப்பட்ட அனைத்து ராஜ்யங்களையும் போர் செய்து வென்ற பெருமைக்குரியவர் பேரரசர் ராஜேந்திர சோழன். முடிகொண்ட சோழன், பண்டித சோழன் மற்றும் கங்கை கொண்ட சோழன் போன்றவை இவருக்கு சூட்டப்பட்டு பெரும் கௌரவம் மற்றும் விருதுகளாக திகழ்ந்தன. முக்கியமாக இவற்றுள் கங்கை கொண்ட சோழன் என்பதையே ராஜேந்திர சோழன் அவர்கள் பெரும் புகழாக கருதினார். தஞ்சையை மாற்றி கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக நிறுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்று வரலாறு சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களை இனிவரும் வீடியோ தொகுப்புகளில் காண்போம். இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.